தமிழக வீரருக்கு லக்கண இப்படி இருக்கணும். இதை மட்டும் செய்தால் போதும், இந்திய ஒருநாள் அணியில் வாய்ப்பு கிடைக்கும். யார் அந்த அதிர்ஷ்டசாலி வாங்க பார்க்கலாம். 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியில் தமிழகத்தை சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்திக்கு இடமளிக்கப்படக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ஒருநாள் அணியில் இடம்பெற்று வந்த குல்தீப் யாதவ் தற்போது காயத்தில் சிக்கியிருக்கிறார். அதனால் அவரது இடத்துக்கு மாற்றாக சுழற்பந்து வீச்சாளராக ஒருவரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது. தற்போது உள்ள சூழ்நிலையில் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் அக்ஷர் பட்டேல் ஆகிய இருவரும் இந்திய ஒருநாள் அணியில் சுழற்பந்து வீச்சாளர்களாக இடம்பெற அதிக வாய்ப்பு உள்ளது. அவர்களுக்கு அடுத்ததாக 3வது சுழற்பந்து வீச்சாளர் ஒருவர் அணிக்கு தேவை. அந்த இடத்தை பிடிக்க 2 T20 சிறப்பு பந்துவீச்சாளர்கள் இடையே போட்டி எழுந்துள்ளது. அந்த இருவர் ரவி பிஷ்னோய் மற்றும் வருண் சக்கரவர்த்தி. ரவி பிஷ்னோய் சிறப்பாக பந்து வீசினாலும் அவரைக் காட்டிலும் வருண் சக்கரவர்த்தி சமீபத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு சுமார் 3 ஆண்டு காலத்துக்குப் பின் இந்திய T20 அணியில் வாய்ப்பு பெற்று வங்கதேசம் எதிரான T20 தொடர் மற்றும் தென்னாப்பிரிக்க T20 தொடரில் ஆடினார். தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய வருண் சக்கரவர்த்தி இந்த ஆண்டுதான் ஆடிய 7 T20 போட்டிகளில் 17 விக்கெட்களை வீழ்த்தினார். அதிலும் தென்னாப்பிரிக்க மண்ணில் 4 போட்டிகளில் 12 விக்கெட்களை வீழ்த்தி அசர வைத்தார். மிகவும் கட்டுக்கோப்பாகவும் பந்து வீசியிருந்தார். இதை அடுத்து அவரை இந்திய ஒருநாள் அணியிலும் சேர்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்திய அளவில் நடைபெறும் உள்ளூர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரான விஜய் ஹசாரே டிராபி தொடர் விரைவில் நடைபெற உள்ளது. அதில் வருண் சக்கரவர்த்தி தமிழ்நாடு அணியில் இடம்பெற்றிருக்கிறார். அந்த தொடரில் வருண் சக்கரவர்த்தி சிறப்பாக பந்து வீசி அதிக விக்கெட்களை வீழ்த்தும் பட்சத்தில் இந்திய ஒருநாள் அணியில் இடம்பெற அதிக வாய்ப்பு உள்ளது.